சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இந்த 2 பெண்களை 3 பெண்களை பல திருமணங்களை பண்ணக்கூடிய ஆண்களுடைய மனநிலை ஆரம்ப காலத்திலிருந்து இன்னும் உலகம் முடிய போற காலம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. எப்படி அவங்களுக்கு மனது வருது ஒரு பெண் இருக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு, அந்த பெண்ணை முழுமையாக ஏமாற்றுவதற்கு, தன் மேல 100% அன்பு 200% அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஏமாத்துறதுக்கு எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு மனம் வரும்? அந்த மனநிலையை நம்ம என்ன சொல்றது? அவங்களை எப்படி நம்ம விடுறது? சமுதாயத்தில் அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கணும். இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் இங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் மேல 1000 குற்றம் குறை சொல்லி அதுல அளவில்லாத அன்பு வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கு சகோதரியோட. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். ரேவதி. ஸ்ரீ ரேவதி. ரேவதி எங்க இருந்து வரீங்க? டி நகர்ல இருந்து வரேன். டி நகர்லயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா? வேலை பாக்குறீங்களா? இல்ல மேம், ஹவுஸ் வைஃப் தான் மேம். கம்ப்ளீட்டா வீட்ல தான் இருக்கீங்க? ஹோம் மேக்கர். கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 7 years. 7 years ஆச்சு. எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன், 5 வயசு ஆகுது. 5 வயசு ஆகுது. Yes, now he is studying in first standard. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இங்க வர வேண்டிய வேலை? என்னோட சிஸ்டருக்கு இப்ப ப்ராப்ளம், சோ தட் அதனால வந்திருக்கேன். சிஸ்டருக்காக வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க? மொத்தம் நாங்க 4 பேர். சரி. பெரிய சிஸ்டர் பேர் ஸ்ரீபிரியா. ஓகே. செகண்ட் ஸ்ரீ தேவி, ஸ்ரீ ரேவதி, நெக்ஸ்ட் தம்பி பேர் கிஷோர். நாங்க 4 பேர். 3 பொண்ணு ஒரு பையன். உங்க அம்மா அப்பாக்கு? அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஒப்புக்குதான். அதாவது என்ன சொல்றது, அப்பா அம்மா வந்து கெட்டவங்கன்னு சொல்லல. நாங்க பிறந்த உடனே 4 பசங்களா ஆகிட்டோம். அப்பா வந்து அவ்வளவா என்ன சொல்றது, ஃபேமிலியில கான்சென்ட்ரேஷன் அவ்வளவா இருக்காது அப்பாக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, அம்மா என்னையும் என்னோட பெரிய அக்காவையும் அவங்களோட அக்காக்கு, பெரிய அக்கா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, பட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, என்னோட பெரிய அக்கா பிறந்த உடனே ஸ்ரீபிரியா, நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு, அவங்க பிறந்த உடனே எங்களுடைய அத்தையோட, அதாவது எங்க அப்பாவோட இன்னொரு சிஸ்டர் ராஜம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்றது, அத்தை வளர்த்தால் அந்த சொத்து வரும், அந்த பொண்ணுக்கு வரும்னு சொல்லிட்டு தொட்டில போற அன்னைக்கு சொன்னாங்க, இந்த பொண்ணை வந்து என் பையனுக்கு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு. அப்ப சைல்ட்ஹுட்ல அப்பவே தொட்டில போறச்சு. அம்மா இறந்தனால வீட்டு வேலை ஜாஸ்தியா இருக்கும். அவங்களும் வயசானவங்க, அத்தையும் அங்கிளும் வயசானவங்க. பட் அத்தை அங்கிள் கூட நீங்களும் வந்துட்டீங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க தான் வளர்க்கறாங்க. அப்பா அம்மா உங்களையும் உங்க அக்கா ஸ்ரீபிரியாவையும் அத்தை தான் வளர்க்கறாங்க. வளர்த்துட்டு தன் பையனுக்கே உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? தங்க பையனுக்கு, அவங்களோட தங்க பையனுக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓ மை காட். அவளுக்கு அந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
13 வயசுல என்ன தெரியுமா? அதுதான் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நாங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறோம் நினைச்சிட்டு இருந்தோம். நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலங்காத்தால தான் வரேன். மாப்பிளைக்கு என்ன வயசு இருந்தது அப்போ? மாப்பிளைக்கு 26, அக்காக்கு 13. சரி. எல்லாமே அப்பா அம்மா ஒத்துண்டு அவ கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. சோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு பேசல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு தெரிஞ்சு. சோ எங்களுக்கு எப்படின்னா அவங்க மாமியார் வந்து அக்கா தங்கச்சிங்க சின்ன சின்ன குழந்தைங்க. நாங்க அப்பல இருந்து வந்து நாங்கள மீட் பண்ணக்கூடாது, நாங்க வரக்கூடாது, எங்க அப்பா அம்மா வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. பிகாஸ் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பத்மாவதி எங்க பெரிய அத்தையை தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸோ அவங்களோட வளர்ப்பு அவங்க மட்டும் வரலாம். அப்பா அப்பாவுக்கு வந்து அவ்வளவா அப்ப ரிச் கிடையாது, இப்பவும் அப்படிதான். அதனால அத்தை மட்டும் வரலாம். அத்தை வந்தா நான் வரல, ஏன்னா அத்தையோட இன்னொரு வளர்ப்பு மகன் தான். அதனால நீங்க அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க முன்னாடி நான் வரலாம். அதுக்கு முன்னாடி வந்தா சேர்க்க மாட்டாங்க. என்ன மென்டாலிட்டியில பீப்புள் இருக்காங்க. இல்ல மேடம், அவங்க ஒரு பிரதருடைய பொண்ணு. எனக்கு புரியல, இதெல்லாம் எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே அதேதான். என்ன விதமான மனநிலையில மக்கள் இருக்காங்கன்னே தெரியல. மேடம் இப்ப எல்லாருமே என்ன சொல்றது, பணம் இருந்தா அதே பணம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த வீட்டுல சேர்த்தாங்க. அதே மாமியார், பிரியாவோட மாமியார், பணம் வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணோன்னே எங்க வீட்டுக்கார நிறைய பணம் அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு கொடுத்தோன்னே வண்டி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு. அந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னே எங்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அது தற்செயலா. அக்காவுக்கு என்னாச்சு? அந்த மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்காங்க. நல்லா இல்ல இருந்தா இங்க வந்திருக்க மாட்டேன். அக்கா வந்து மாமா வந்து சொன்னாரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் லைஃப்ல வந்து அவங்க மாமா வந்து பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்காது. குழந்தைய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை கிடைக்காது. மாமா ஒரு கண்டிஷன் போட்டாரு. குழந்தை அவங்களுக்கு வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து 10 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. சோ சொன்னாரு எனக்கு ஒரு குழந்தை பெத்து கூட, அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண, நீ வீட்லயே இருந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இவ இப்ப குழந்தை தானே, சோ ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் கல்யாணம் பண்ணி குழந்தை 2 குழந்தை. அந்த குழந்தை பார்க்கறதுக்குள்ள வீட்டுல பெரிய போறேன். எங்க அம்மா போய் செப்பலால் அடிக்கிறது. யாரு? எங்க அக்கா ஒத்துக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் நைட் அன்னில இருந்து சண்டை தான். அம்மா செப்பலால் அடிக்கிறது, அத்தை போய் அழுகிறது. பிடிக்கலையோ தெரியல. 13 வயசுல என்ன தெரிஞ்சிருக்காது குழந்தைக்கு இப்ப எப்படி தெரியும்? அதனால சரி ஓகே அப்படியே பிரச்சனை வந்துட்டே இருந்தது. என் தம்பிக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் வந்து நான் கன்சீவ் ஆனேன். ஒரு 4 மந்த் இருக்கிறப்ப தம்பிக்கு அப்ப 15 வயசு 16 வயசு அவனுக்கு கல்யாணம். தம்பிக்கு 16 வயசுல யார் பண்ணி வச்சா? எங்க அத்தை தான். எங்களை யார் வளர்த்தாங்களோ அவங்களே தான். அவங்களுக்கு தெரியாது மேடம். அவங்களுக்கு எப்படின்னா நம்ம இல்லாம போயிடுவோமோ, குழந்தைங்க வந்து தவிச்சிருமோ, அவங்க எங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி. அப்பாவுடைய குழந்தைங்க எல்லாத்தையும் தன் குழந்தைகளாவே அவங்க பாவிச்சிருக்காங்க. அப்பாவோட குழந்தைங்க மட்டுமே இல்லை, அவங்க அக்கா குழந்தைங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா தான். குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாமே தான் குழந்தை தானே. அது மாதிரி பெரியவங்களை வளர்த்தாங்க. காஞ்சனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியா. அது ஒரு மனசுதானா பெரிய மனசு. ஏரியாவுக்கு எங்க ஏரியால வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சொந்த பொண்ணுங்க மாதிரி. ஆமா, எங்க போனாலும் அவங்க ஹவுஸ் ஓனர் பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா எங்க அப்பா கூட எங்க யாரும் சொன்னது கிடையாது. லக்ஷ்மணன் பொண்ணு இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. பத்மாவதியோட பொண்ணு போறாங்க, ராஜாராம் பொண்ணு போகுது, அப்படிதான் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு பெருமையா இருக்கும் நிஜமாலே. அந்த பெருமையை காப்பாத்துற அளவுக்கு நீங்களா நடந்துட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? நாங்க இது வரைக்கும் நான் ப்ராப்ளம் எனக்கு வரைக்கும் நான் அத்தையை விட்டு இன்ன வரைக்கும் ஒரு இன்ச் நான் வந்தது கிடையாது. ஒரு இன்ச் யார் கூட இருக்கீங்க? நான் எங்க அத்தையை விட்டு வர மாட்டேன். கல்யாணம் ஆனவனே ஹஸ்பண்டே சொல்லிட்டேன். அப்படி நான் வந்து உங்க கூட வரணும்னா எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். சோ என் ஹஸ்பண்ட் இதையும் ஒத்துட்டு அத்தை இருக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும். சோ அதுல வந்து ஒரு மாற்றமும் இல்லை. இவன் வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு மேடம் 16 வயசுல. ஆண். மை காட், என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? 2006. கேட்கவே டயர்டா இருக்கு. 2006ல 16 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கே பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் அவ்வளவு சட்டங்கள் போடுது. அவ்வளவு. பட் நாங்களும் பிளான் பண்ணோம் மேம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நிறுத்திடலாம், எவ்வளவு பண்ணோம். உங்க அத்தை தானே, உங்க பிரியமான அத்தை தானே சொல்றதானே. குழந்தை பையனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாரு பையன்? பையனை 6th நிறுத்திட்டாங்க மேடம். நிறைய பைசா கொடுக்கறது மேடம். அப்பா வந்து என்ன சொல்றது, அவன்ட்டு நிறைய பாட்டி வீடு வித்தாங்க ஷேர். பிரியாக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல. ஏன்னா நாங்க பெரிய வீட்டு வசதியா இருக்கிறதுனால எங்களுக்கு கொடுக்கல. நடுவக்க மட்டும் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ அவளுக்கு அந்த சொத்து வந்து கொடுத்தாங்க. அப்புறம் என் தம்பிக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப 40,000 ரூபாய் ஒரு நாள் செலவுக்கு. சோ அவனுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ், சோ ஸ்டடீஸ் அவன் தலையில ஏறல. சோ 6th ஸ்டாண்டர்ட்ல 40,000 என்ன தெரியும் அந்த பையனுக்கு. சோ நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து படிப்பு ஏறல. சோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வேலைக்கு போகல. வேலைக்கே போகாத பையனுக்கு ஒரு 16 வயசு பையன் 13 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அங்க வந்து என்னாச்சுன்னா 16 வயசு பையனு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க ஒரு ஃபேமிலி இருக்கு. எனக்கு புரியல. அவங்களோட அம்மா வந்து சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இழந்தவங்க, இறந்து போயிட்டாரு. சோ பொண்ணு வந்து பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம தான் இப்படி அவங்க வாழைப்பழம் மண்டி அந்த மாதிரி ஏதோ வச்சுட்டு நடத்துறாங்க. எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் போனதும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சேம் பிரியா மாதிரி அந்த பொண்ணுக்கும் பிடிக்கல.
ஃபர்ஸ்ட் பிடிக்கல. சின்ன பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வயசு, ஒரு மன முதிர்ச்சி, பெரிய பொண்ணு ஆகல, உடல் முதிர்ச்சி கல்யாணத்தப்ப வரணும். பெரிய பொண்ணாவே ஆகல அந்த பொண்ணு. கேட்கவே முடியல. அத கல்யாணம் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நான் தான். அவங்களுக்கு இவ கிஷோர் என் தம்பி வேணும்னா தம்பி ஒய்ஃப்ட்டு நான் தான் பேசணும், அவளுக்கு என்ன வேணும் நான் தான் கேட்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தான். ஸோ அப்படி இருந்தது. பேசி கூட மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இருக்க மாட்டாங்க. சண்டை எல்லி மாதிரி இருந்தாங்க மேடம். அது என்னமோ தெரியல, அந்த பொண்ணு சாகணுமோ என்னன்னு தெரியல. டெலிவரியில எத்தனை வயசுல டெலிவரி ஆச்சு? எப்ப டெலிவரி ஆச்சு? 2009ல, 16 வயசுல. அதுக்கு தானே வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். சிறு வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க, உரிய பக்குவம் வரட்டும், மனசுலயும் உடல்லையும் அதுக்கு தகுந்த முதிர்ச்சி வேணும்னு எதுக்காக எல்லாரும் சொல்றது? காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது, அதுக்கு தகுந்த அது பழங்காலத்துல அதுக்கு சில ஒரு வரைமுறைகள், அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருந்தது, சில சௌகரியங்கள் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து கால மாற்றத்துல படிப்பு அதிகமாறதுல இந்த மாதிரி வேண்டாம்னு தானே எல்லாரும் சொல்றோம். நாங்க சொல்லி பார்த்தோம் இருக்காதீங்க, முற்போக்கு சிந்தனைகள் இருக்கட்டும். அந்த டெலிவரி இந்த மாதிரி ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு பிரியாவுக்கு. அந்த குழந்தை யார் வளர்க்கறதுன்னு தெரியல. குழந்தை பிறந்து நல்லபடியா இருக்குது, ஆனா குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருந்தது. அவங்க அதை கவனிக்கல. அவங்க அம்மா மட்டும் வேலூர் சிஎம்சில வந்து பாத்துட்டு இருந்தாங்க, குழந்தைய வெளியே போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு நான் என் தம்பி ஒய்ஃப்ட்டு நான் தான் ரொம்ப, இவங்க ரெண்டு பேர் கிடையாது, ரெண்டு நாத்தனா நான் தான் கூட 24 hours இருக்கேன். ஹஸ்பண்டை விட நான் தான் கொஞ்சம் ரொம்ப அவள்கிட்ட இருப்பேன். ஸோ அந்த குழந்தை எப்படி விட்டுட்டு வர்றது? அவ போறப்பே சொல்லிட்டு தான் போனா, நீ நான் இறந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. சரி அதே மாதிரிதான் இறந்துட்டா. போறப்பே சொல்லிட்டு தான் போனா, அடுத்த நாள் 2 நாள் இறந்துட்டா. அந்த குழந்தை அந்த குழந்தை கூட்டிட்டு வந்துட்டோம் மேடம். நானே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து 3 வயசு குழந்தை. ஸோ என்னால ஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பஸ்ல தான் கூட்டிட்டு வந்தோம். தம்பிக்கு 16 வயசுல கல்யாணம், 13 வயசு பொண்ணு கல்யாணம் முடிச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள கேப் 2 years தான், ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கடைசி ஒரு வருஷம் தான் பிரியமாயிருக்காங்க. கடைசி நிமிஷம் கூட அவங்க அம்மா நான் இறந்துருவேன் இப்படி இருந்தா எனக்கு அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. ஸோ அதனால நான் இறந்துருவேன் இந்த மாதிரி இறந்து என்ன சொன்னேன். சரி நானே போய் கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்தேன். ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி பேசி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா லவ்வர்ஸாவே ஆயிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் வரலன்னா கூட அந்த டைம்ல வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா கன்சீவ் ஆனாங்க. அப்பயே நாங்க சொன்னோம், பிரியா எங்க அக்கா தான் வேணாம், இந்த வயசுல வேணா நம்மளே டேப்லெட் வாங்க. அப்புறம் யோசிச்சோம், அப்புறம் தம்பி கத்துவானே. ஆனா நாங்க அன்னைக்கு பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கவே மாட்டோம். இந்த பிரச்சனை இங்கேயும் நாங்க வந்து 19-20 வயசுக்கு மேல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால குழந்தைய வந்து பிரியாவோட மாமியார் தான் ஹாஸ்பிட்டல், அவங்க ரொம்ப நல்லவங்க. பிரியாவோட மாமியார் பத்தி குறை சொன்ன, அதாவது என்ன சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுங்களா சின்ன வயசுல. ஆனா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு அது இஷ்டம் இருக்காது. குழந்தைங்களை பாத்துக்கிறதுல என் குழந்தை அட்மிட் ஆனப்ப அவங்கதான் பாத்துட்டாங்க, பெத்தவன் நானே பாக்கல, அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்துல நல்லா அவங்க ஒருத்தவங்க பார்த்தேன். என் தம்பி கூட ஜானிஸ்ல இருந்தப்ப அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டாங்க. அதனால என்னாச்சு, சரி அவங்க குழந்தைய பாத்துட்டோம்னா அவங்க ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிட்டாங்க குழந்தைகிட்ட. தாயெல்லாம் அந்த குழந்தை அப்பாவும் சரி இல்ல சொல்லிட்டு 8 மாசம் நான் வச்சுக்கிறேன்க்கா, நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுறேன்க்கான்னு சொல்லி குழந்தை போனாங்க. அக்காவுடைய இன்னொரு அத்தை பிரியாவோட மாமியார் கூட்டிட்டு போனாங்க, ஃபர்ஸ்ட் மாமியார். அது கூட்டிட்டு போனோடனே என்ன, நம்ம கீழே வந்து வாஷிங் மிஷின்ல இவங்க எல்லா துணியும் துவைப்பாங்க. அந்த குழந்தை துணி மட்டும் வெயில்ல காவும், ஏன்னா குழந்தைங்க ஜெர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில வெயில்ல போய் துவைக்கிறது. அவங்களுக்கும் சொந்த வீடு தான். அவங்க பொண்ணோட வீடு பின்னாடி இருக்கு மேடம், இவங்க மாமியாரோட பொண்ணோட வீடு பின்னாடி இருக்கு. அதுல பேச்சுலர்ஸ் எல்லாம் குடியிருக்காங்க. அங்க மிஸ்டர் வினோத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அதாவது எங்க அக்காவோட இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவார். யார் உங்க அக்கா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா மேடம், அத கேஸ் இப்ப அதான் மேடம் அப்படியே மாறிச்சு. அந்த குழந்தை பிறந்தோன்னே எங்க ஃபேமிலி டோட்டலாவே போயிடுச்சு. எல்லாருமே நல்ல லைஃபுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு நல்லா இல்ல, அந்த குழந்தையுடைய துணிகளை உங்க அக்கா தான் வாஷ் பண்ணாங்களா? ஆமா, அத போய் மாடியில வாஷ் போட போனாங்க. மாடியில வாஷே பண்ணணும். அதுக்கு பின்னாடி அதாவது வருது பாருங்க, பிரியாவோட மாமியார் வீடு, அவங்களோட மாமியாரோட பொண்ணே சொந்த பொண்ணோட வீடு பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. அவங்க வந்து வீடு கட்டி வேற தாம்பரம் சேலை இருக்காங்க கேம்ப் ரோட்ல. அதனால அங்க வரவே டெய்லி அவர் பாக்குறது சிரிக்கிறது. ஒரு நாள் பாக்கலன்னா கூட இவர் வந்து பாப்பாரு, டெய்லி வந்து பாக்குறது, இவ துணி துவைக்கிறது. அப்படியே பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரியாதா அவருக்கு? இந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் ஆனவங்கன்னு ஞாபகம் இருக்காதா? தெரியும் மேடம், எல்லாம் அந்த எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. இப்ப நாங்க விசாரிக்க ஒண்ணுன்னா வந்து 2 years தான் எங்களுக்கு இன்சிடென்ட் தெரியும். சரி, இந்த 1 year வீட்டுக்கார விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, நாங்க டி நகர், அவங்க செலியர் மீட் பண்ண சான்ஸ் கிடையாது எங்களுக்கு. சரி, அவ பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ மொபைல் கான்டாக்ட்ஸ், செல்போன்ல கான்டாக்ட்ஸ் வச்சு பேசுறது,
இத வந்து என்ன சொல்ற, ஒரு நாள் வெளியே வந்து பசங்களை பார்க் கூட்டிட்டு போயிருக்கா அக்கா. 2 பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க. அவங்கள பார்க் கூட்டிட்டு போகவே ஹஸ்பண்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மேடம். அவங்களுக்கு தேவை வாரிசு 2 வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் தள்ளிதுல இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காத இஷ்டம்னா அவர்கிட்ட ஏதோ அஃபேர் என்னன்னு எனக்கு தெரியல. வினோத் கிட்ட வினோத்தை பிடிச்சிருந்து இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்களே குழப்பிட்டு இன்னைக்கு கண்ணீரோட நிக்கிறீங்களே, என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் மேரேஜ் 13 வயசுல ஆயிடுச்சு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். தெரிஞ்சிருந்தா நிறுத்தி இருப்பாங்க. யாருக்கும் உரியவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போலீஸ் கிட்டலாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறுத்தி இருப்பாங்க. ஃபேமிலிலே அப்படிதான் எல்லாரும் ஏர்லி மேரேஜ் பண்ணிருவாங்க. அதனால பண்ணிட்டான். சரி, பிடிக்கலையா அவரை? ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலையா? ஆரம்பத்துல இல்ல, அவர் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு மாதிரி தப்பா பண்ணுவாரு. எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? ஓ, அப்பவே பிடிக்காது உங்களுக்கு? 8-9 வயசு. அதுதான் தப்பு. அது மாதிரிலாம் இருக்கு, எனக்கு தெரியாது எதுவும். அப்புறமா வந்து கல்யாணம் அன்னைக்கு நைட்டு இது வைப்பாங்க. அப்போதான் ரூட்குள்ள சார்ந்தது எனக்கு தெரியும். நல்லா இருக்கும் கல்யாணம் ஆனான்னு. கல்யாணம் வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா தான் இருந்தேன் அன்னைக்கு. நைட் தான் தெரியுது மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு தேவையில்லை. அப்ப எங்க அம்மா தான் உனக்கு அடுத்த 2 தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அப்பப்போ பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுல. அடிப்பாங்க எங்க அம்மா. அங்கதான் இருந்தா அவனோட கொஞ்சம் கூட பிரியம் இல்லாம ஒரு கல்யாணத்தை குழந்தை பொண்ணு 13 வயசு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காங்க. 8th அதே அடிப்படையில தப்பு. அவருக்கோ பயங்கரமான வயசு வித்தியாசம், ஒரு 26, 27, ஒரு பக்குவமான ஆண். இதை வந்து உங்களை பக்குவமா அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அவர் மேல பிரியம் இல்ல. இந்த சூழ்நிலையில ஆனா 2 குழந்தைங்க, பெரியவங்களுடைய வற்புறுத்தலுக்காக 2 குழந்தைங்க இருக்கு. அதான் உங்க தங்கச்சி சொன்னதுல இருந்து எனக்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? மேல் வீட்டுல மொட்டை மாடிக்கு தம்பியோட பையன் பொண்டாட்டி இறந்துடுச்சு சொல்லிட்டு எங்க வீட்டுலதான் வச்சிருந்தோம் குழந்தை. துணி துவைக்கும் போது அவர் அப்பதான் தெரியும். யாரு? இந்த வினோத்ங்கிறவரு. அப்பதான் பழக்கமாச்சு. சரி, வழக்கமாயுமே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. சரி, யாருக்கு? உங்க அத்தைக்கு. ஆமா, தெரிஞ்சுமேதான். எவ்வளவு நாளா தெரிஞ்சது? ஒரு 4-5 மாசத்துக்கு. 4-5 மாசத்துல வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு ரியாக்ஷன் என்ன இருந்தது அவங்களுக்கு? அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே என்னை யார்ட்டும் பேச விட மாட்டாங்க. சரி, தெரிஞ்ச உடனே ஏன்னா நான் சொன்னேன், எனக்கு நானும் சொல்லுவேன், ஏன்னா அவர் எது பிரிச்சு விட்டுருங்க, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. சரி, நீங்க அவரோடய போறேன்னா அதுக்கு அந்த வினோத் தயாரா இல்ல சும்மா ஜஸ்ட் லைக் தட் டைம் பாஸா பழகிட்டு இருந்தாரா? அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல டைம் பாஸ் உண்மையாதான் பழகிட்டு இருந்தாரு. அப்படியா? லவ் பண்ணாரா? லவ் பண்ணது வந்து எனக்கு சொன்னாங்க. பட் வந்து இப்ப வினோத் கூட அனுப்புங்கன்னு சொல்ல வேணும். ஆரம்பத்துல கல்யாணம் ஆனே அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஓ, டோட்டலா ஒரு வாட்டி வந்துட்டாங்க. ஒரு வாட்டி வந்தாச்சு, மறுபடியும் சமாளம் பண்ணி கூட்டு போனாங்க. தெரிஞ்ச உடனே என்ன ரொம்ப இது சந்தேகப்பட, இன்னும் சந்தேகமா இது ஆயிடுச்சு. அதனால நான் கிளம்பி வீட்டு அப்பப்போ சண்டை வரும், வீட்டை விட்டு வந்துட்டேன். குழந்தைங்க அவங்களுடைய? ஆமா, பெரியவன் வந்து என்கிட்ட ஒட்டவே மாட்டான், சின்னவன் தான் கொஞ்சம் பாசமா இருப்பான். சரி, அப்ப ஸ்கூல் படிச்சிருந்தா கூட்டு வரக்கூடாது, படிப்புல பாதி கூட்டு வரக்கூடாது, இந்த லீவ் முடிஞ்சுமே நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவனுமே இவர் சொன்னாரு, சரி முடிஞ்சிருச்சு, நான் தான் இனிமேட்டு உன்னை பாக்கணும், என்னால தானே உன் லைஃப் போச்சு, நான் தான் இனிமேட்டு உனக்கு பாக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தது. யாரு? வினோத் வந்து பாத்தாரா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? என்ன பண்ணாரு? கல்யாணம் போன மாசம் தான் பண்ணாரு. சரி, போன மாசம் கல்யாணம் பண்ணாமே ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? அத்தை வீட்டுல இருந்து அவரோட போயிட்டீங்களா? அத்தை வீட்டுலதான் இருந்தா அவர் வருவாரு. அத்தை வீட்டுக்கே வந்துட்டு அத்தைகிட்ட சொல்லிட்டேன், இது இவர்தான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க சொந்த தங்கச்சி பையனே கல்யாணம் பண்ண கஷ்டமா, ஏன்னா அவங்க பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவளும் வாழணும்ல மேம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? என்ன வயசு இப்ப உங்களுக்கு? 30. சரி, அப்புறமா அவர்தான் பாத்துட்டு இருந்தாரு. எவ்வளவு வருஷமா இப்ப பாத்துட்டு இருக்காரு அவரு? இப்ப வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமா உங்களோட பழகிட்டு 2 வருஷமா தெரியும். நான் வெளியே வந்து தாலியும் கட்டல. தாலி கட்டிட்டாரு. போன ஜூன் 21 தான் கட்டினாரு. ஓ, எல்லாத்தையும் வச்சா? சொந்த பந்தங்களை வச்சா? எல்லாரும் கோவில, திருப்போரூர் கோயில தான் மேம் பண்ணலான்னு இருந்தோம். பட் வந்து இவங்களுடைய கேஸ் வந்து ரன்னிங்ல இருந்தது. இன்னும் டைவர்ஸ் கிடைக்கல? இல்ல, கிடைச்சிருக்கு மேம். 24th அன்னைக்கு தான் பேப்பர் ரிசீவ் பண்ணிட்டோம். எல்லாம் நடந்தது. இப்ப என்ன பிரச்சனை? அப்போ அதான் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, தாலியும் கட்டிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை? இல்ல, இப்ப அவர் தெரியாது, சுத்தமா தெரியாது. எந்த ஊர்க்காரர் அவரு? கல்யாணம் இவங்க 2 பேர் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கோவில் சொன்னாங்க, எல்லாம் கூட போல வரணும்னு சொன்னாரு. அபிஷியலா வரலாம் இல்லன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கோவில் சொன்னாரு போய் பண்ண. அப்புறம் பார்த்தா ரூம்ல கல்யாணம் நான் தான் பண்ணணும்னு இடம் பண்ணது. நிச்சயம் ஆயிடுச்சு, நியூஸ் வந்துருச்சு, நீங்க ஏமாத்திடுவீங்க அப்படி, கல்யாணம் பண்ணுங்க. ஊர்ல நிச்சயம் ஆனது பொண்ணு பார்க்க போற நியூஸ் வந்து. யார் சொன்னா உங்களுக்கு?
அது அவரே சொன்னாரு பாக்குறாங்க. அது ஒன்னே ஒண்ணுமா இந்த இடத்துல எல்லாத்துக்குமே சொல்றேன், ஒரு ப்ராப்பரா இல்லாத இம்ப்ராப்பரா என்ன போனாலும் ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க, பெரிய ரிஸ்க். கேர்ள்ஸ் தான் ரொம்ப கவனமா இருக்கணும், யாரா இருந்தாலும் சரி. முக்கியமா இந்த மாதிரி அடுத்தவன் மனைவின்னு தெரிஞ்சு பழகுற ஆம்பளை எப்படி நல்லவனா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சோகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய, உங்க வீக்னஸ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, இது மாதிரி ஒரு ஆண் ரெண்டு ஆண் இல்ல, சுத்தி நம்மளை சுத்தி 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. அவர் நீங்க நம்ம லேடிஸ் தான் கவனமா இருக்கணும். இல்ல அவர் சொல்லுவாரு, உனக்கு 13 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் உனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிட்டாரு. நான் உனக்கு வாழ்க்கை தான் சொல்லி அவருக்கு தேவைப்பட்டிருக்குது ஒரு பெண் சுலபமா. அப்படி அந்த அந்த காதல் உண்மையா இருந்திருந்தா இன்னைக்கு கைவிட்டு நீங்க இன்னைக்கு கண்ணீர் விட்டு நிக்கிற நிலைமை வருமா? இங்க வந்திருப்பீங்களா? என்னாச்சு இப்போ? அப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து உங்களுக்கு பாக்குற நியூஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு விட்டுருவீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். சொன்ன உடனேதான் இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டாரு. ஆனா யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு அப்பவே நீங்க புரிஞ்சுட்டு இருக்கணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் தங்கச்சி அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. மேம் அப்ப முதல்ல தெரியாதாமா? இது வரைக்கும் முதல்ல உங்ககிட்ட என்னைக்கு உங்களை பார்த்தாரோ பழக ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அறிவிலையா அம்மா அப்பாக்கு சொன்ன மேம், எத்தனையோ பெரிய ஆளுங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் மேம். அத பெருமையா சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அவர் நல்லவரா தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்காங்க சொன்னா அது எப்படி ஏத்துப்பாங்க? சொசைட்டி ஏத்துக்காது அப்படின்னு அவர் அதுல இருந்து நான் பேசுறதுக்கு சொசைட்டி ஏத்துக்காதுன்னு இப்பதான் தெரியுமா? எங்க அக்காவுக்கு என்ன மேம் பதில் சொல்லும்? சொசைட்டி ஏத்துக்காதுன்னு அவருக்கு வினோத்துக்கு இப்பதான் தெரியுமா? கூப்பிடுங்க, எங்க இருக்காரு அவரு? நிச்சயம் நடந்த கதையை அவ சொல்லல. பாட்டி இறந்துட்டாங்க, அம்மாவோட அம்மா. நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் நிச்சயம் பண்ணிட்டு இருக்காரு அதே டேட்ல. பாட்டி, சொந்த பாட்டிய. இது எப்படி கண்டுபிடிச்சுன்னா லேப்டாப் பாட்டிய அவங்க அம்மாவோட அம்மம்மா அம்மாங்க நான் சாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னென்ன கதை தெரியுமா மேம்? 9 காலையில இருந்திருக்கும் பாட்டி, இப்பதான் பாத்துருக்காங்க மத்தியானம் போல இருக்கு, நான் போய் சாவுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு 5 நாள் லீவ் எடுக்க மாட்டாரு. அவங்க அத்தை வீட்டுல தான் இருந்தாரா இல்ல வேற வீட்டுல இருந்து வந்துட்டு இருந்தாரு? அது சொன்னாரு கல்யாணத்தை நிறுத்த முடியாது, எங்க அம்மா அப்பா செத்துருவாங்க. நீங்க ஒரு நாள் நான் எப்பவுமே என்னோட போன் வந்து ஐபோன்ல லேப்டாப் மேம், அது கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக் எல்லா போட்டோஸும் என் போன்ல வந்துரும். சரி, போன் பண்ணா அதே டேட் ஊருக்கு போன டேட்டும் அந்த பாட்டி உயிரோட இருக்கிற போட்டோ நிச்சயதார்த்த போட்டோல அந்த பாட்டி இருக்காங்க. நான் கேட்டேன் எந்த பாட்டியோட சொன்னாங்களோ அதே டேட் மேம். அத கூட மாத்தி சொல்ல முடியாது. டேக்கன் பை படிக்காதவங்க கூட சொல்லலாம் மேடம். டேக்கன் போட்டோ டேக்கன் மாடிஃபைடுன்னு போட்டு 31st 5th மந்த் அன்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க. ரிங் மாட்டிருக்காரு. அப்படி கேட்டா ஃபேமிலி கோசம் பண்ணவருக்கு எப்படி மேம் சிரிப்பு வரும்? இப்ப ஃபேமிலி கோசம் பண்ணுவாங்க. ஒரு கொலை போய் பண்ண ஒரு ஃபேமிலி இல்லாத இந்த மாதிரி ஆண்களை நம்பி என்ன சொல்றது உங்களை எல்லாம்? நான் மேம் 2 நாள் முன்னாடி கூட சொன்னாரு விட மாட்டேன், தாலி கட்டி இருக்கு மேம். இப்ப அப்பா அம்மா கோசம் விட மாட்டேன். இப்ப சொல்றேன் மேம், அப்பா அம்மா கோசம் கல்யாணம் நாளைக்கு அப்பா அம்மா கோசம் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி பண்ண முடியும் அவரு? மேம் கண்டிப்பா நிறுத்தி. இவங்க 2 பேர் தேவையில்ல மேம். இவங்க 2 பேரும் இவங்க சந்தோஷத்துக்கோசம் அந்த பொண்ணுக்கு இப்ப நீங்களே யோசிங்க, பொண்ணுடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்கு மறைக்கிறா. அவர் வந்து அவங்க அம்மா சந்தோஷத்துக்கு அப்பா. அந்த பொண்ணு ஒண்ணும் தப்பா இல்லாத பொண்ணு, அதே மேம் பொண்ணு. அதுக்குதான் நான் கூட்டிட்டு வந்தது. இவங்க 2 பேர் நாளைக்கு எனக்கே பொண்ணு இல்ல அவளுக்கே பொண்ணு பண்ணா அவங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்து அப்ப என்ன மேம் பண்ணுவாங்க? அப்ப நம்மளுக்கு வயிறு இருக்கிற மாதிரி அநியாயமா தெரியாம அந்த தாயும் தகப்பன் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப வினோத் சம்பந்தப்பட்ட யாருக்குமே இந்த விஷயமே நாளைக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி உள்ள இருக்கிறது முன்னாடி போலீஸ் முன்னாடி கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஆளு. எப்படி இவர் திருந்துவார் நினைக்கிறீங்களா? இன்னும் அநியாயமா இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணா போகுது. அதுதான் மேம் சொன்னா கேட்டா ஃபேமிலிக்கு சப்போர்ட். உங்க ஃபேமிலிக்கு இன்னொரு அந்த பொண்ணு அதுக்கு ஆசை இருக்கும். ஃபேமிலிக்கு ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். தான் ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர கல்யாணம் பண்ணும். அந்த பொண்ணு லவ்வும் பண்ணிருக்காது. அது பார்த்தாலே தெரியுமா லவ் பண்ணிருக்காது, ஒண்ணுமே பண்ணிருக்காது. அந்த பொண்ணை பார்த்தாலும் நல்லா தெரியுது அப்பாவி பொண்ணு. அந்த போட்டோல இருந்து நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்க. அதெல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன் மேம். என்ன திட்டிருக்காரு அவ யாரு பாக்குறதுக்குன்னு. இவ போன் லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டா எங்கிட்ட இருந்து. சரி நான் கேட்க 2-3 நாள் எங்களுக்குள்ள பேச்சு வார்த்தை. எப்பயுமே நான் தான் மாடிக்கு போய் மாமா மாமான்னு பேசுறேன். அக்கா வந்து நம்பல நீங்க சொன்னத. சொல்ல நம்பல. அப்போ இல்ல முன்னாடி நடந்திருக்கும். நான் அப்புறம் சொன்ன டேட் போட்டிருக்குமா, என்னைக்கு டவுன்லோட் பண்ண டேட்டும் போட்டிருக்கு. கேட்டீங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டு கேட்டேன், ஏன் எனக்கு சொல்லணும்னு கேட்டேன். நீ சொன்னா அழுவ, ஒப்பாரி வைப்பேன்னாரு. மேம் ஒப்பாரி வைக்கிறதுக்கு பாட்டியை சாவடிச்சவரு நாளைக்கு உன்ன வேணாம்னு சொல்லிட்டு அம்மாவையும் சாவடிப்பா, உன்னையும் தான் பேச்சுக்குதான். உண்மையா பண்ண மாட்டேன். நாளைக்கு சொல்லுவாரா இல்லையா மேடம்? நாளைக்கு எப்போ ஒரு பொண்ணு அநியாயமா ஏமாத்தி ஒரு உண்மையான உங்க அக்கா பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு தவறு தவறு நடந்திருக்கோ தவிர
அதுக்கப்புறம் இந்த வினோத் மேல வச்சிருக்கிற அன்பு இந்த பொண்ணு இவ உண்மையான வந்தது அன்பு. முதல் மகா தப்பு. அங்கிருந்து வந்தது அடிமையான வாழ்க்கை இருந்தாலும் குழந்தை இருந்திருக்கோம் மேம் கூட, அந்த சாட்டிஸ்பேக்ஷனும் இப்ப இல்ல. இப்ப அந்த பொண்ணு இல்லாம இப்ப லைஃபே இல்லன்னா இந்த வயசுல நாங்க போயிடுவோம் மேம். இன்னும் கொஞ்ச நாள் என் எப்ப ஹஸ்பண்ட் கல்யாணமா கேட்டீங்களா நெக்ஸ்ட் மந்த் 20th. உண்மைதானே? உண்மைதான் மேம். நெக்ஸ்ட் மந்த் 20th கல்யாணம் 28 கல்யாணம். இந்த ஆடி மாசம்ன்றனால சொல்லிட்டாரு எல்லாத்தையும். உடனடியே நீங்க உங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை நீங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணீங்களா? இல்ல மேம், கான்டாக்டிங் நம்பர் இல்ல, எதுவுமே எங்களுக்கு சொன்னதானே மேடம். இத்தனை வருஷம் 2-3 வருஷமா பழக்கம். ஆனா அவர் யாரும் கண்டுக்க மாட்டேன் மேடம். இவ சந்தோஷமா இருக்கா, நாங்களும் விட்டு நாங்க கல்யாணம் பண்ண மாட்டாருன்னு இது நடுவுல தெரிஞ்சது மேடம். அப்ப கூட சண்டை போட்டு பேசாம இருந்தேன். இப்ப 3 நாள் கூட எனக்கு பேசவே இல்லை. நான் போய் மாமா மாமான்னு பேச எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ ரொம்ப வச்சிட்டு இருக்க அவர்கிட்ட, நாளைக்கு தப்பு பண்றப்ப பிரியறப்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அவர் சொன்னோன்னே இப்ப தெரிஞ்சு 3 நாள் நான் பேசுறது இல்ல அவர்கிட்ட. இது மாதிரி இன்னொரு பொண்ணு 3 நாளைக்கு மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு 4 நாள் தெரியும். 4 நாள் முன்னாடி தான் மேம். உங்களுக்கு அது வரைக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு மூஞ்ச பார்க்கவே இல்ல. உங்களுக்கு முதல்ல தெரியுமா ஏதாவது? சாரி கேட்க ஃபோன் பண்ணாரு. 3 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு. எப்ப மன்னிப்பு தான் கேட்க வேணும், நான் பிரச்சனைக்கு போயிடுவேன்ற பயத்துல எனக்கு ஃபோன் பண்ண. நான் ஃபோன் எடுக்கல, இவளுக்கும் எடுக்கல, அவருக்கும் எடுக்கல. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் நான் அனுசரிச்சுட்டு போனோம். எனக்கு என்ன தலை, நாளைக்கு எனக்கும் பொண்ணு போறோம். இதெல்லாம் மேஜர் தப்புமா? இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது தப்பு. அஃபெக்ஷன்ல இருந்தா அவன் கொலை பண்றதுனால நீ ரூம்குள்ள ஒளிச்சு வச்ச அந்த கொலை உன்னையும் தான் சேர்த்து உள்ள எடுப்பாங்க. நாளைக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் உன்னையும் தான் உட்கார வைப்பாங்க. அவர் நிஜமா எங்க அம்மா மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. அம்மா மாதிரி இருக்கவங்க தப்பு சரி, பண்ண வினோத் உள்ள வர மாட்டேங்கிறாரு. வினோத் வெளியில இருக்காரு, வாங்க போய் பேசுவோம். வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. வாங்க உள்ள வர மாட்டேங்கிறாரு, பேசுவோம் வாங்க. எப்படி பண்ணீங்க வந்து அந்த பொண்ணை மறுபடியும் வீட் பண்ண நோ டோன்ட் லுக் அட் ஹிம். தலைவா அவர் எப்படி கல்யாணம் பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு அக்கவுண்டபிலிட்டி உள்ள ஆளை நீங்க லவ் பண்ணிருக்கணும். வேண்டாம் இந்த ஆள் தூக்கி போடுங்க. அவன் எப்படி அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சு லவ் பண்ணது யாருப்பா? அந்த பொண்ணே வரேன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கணும்ல. அம்மா அப்பா மேல முந்தி கவலை இருந்தது இப்ப இருக்குல்ல. அம்மா அப்பா சத்துருவாங்கன்னு சொன்னீங்களாமே, அந்த பயம் முதல்ல இல்லையா? பதில் சொல்லிட்டு போங்க. அக்கவுண்டபிலிட்டி வேணும். ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சென்டிமெண்ட்டுக்கு மயங்கி எல்லா பெண்களும் வீணா போங்க. இப்பவும் பாரு, அது பார்த்து பார்த்து இன்னும் நடிக்கிறாரு, இன்னும் நீங்க நம்புறீங்க. இனி யாரையுமே தமிழ்நாட்டுல அந்த பையன் கல்யாணம் பண்ண முடியாம பண்ணுவான். என்ன அநியாயம்! அம்மா அப்பா மேல பயம் இருக்கிறவரு, அம்மா அப்பாக்கு கேவலம் நினைக்கிறவரு, அந்த பொண்ணை என்னைக்கு முதல்ல பாத்தீங்களோ அன்னைக்கு நீங்க சொல்லிருக்கணும். அந்த அறிவு அன்னைக்கு இருந்திருக்கணும் தம்பி உங்களுக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பதில்? அதையும் வச்சுக்கிறேன் இதையும் வச்சுக்கிறேன் பாங்க. நார்மலா நம்ம ப்ரோக்ராம்ல எல்லாரும் டயலாக் தான். அப்ப அந்த 2 பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த 2 பொண்ணுடைய மனநிலை என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிச்ச எண்ணத்துக்கு, வேலை பார்த்த எண்ணத்துக்காவது லேடிஸ்னா என்ன அவ்வளவு சீப்பா போச்சா எல்லாத்துக்கும்? இங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னொரு கல்யாணத்துக்கு போறேன் சத்தியம் பண்ணாரு மேடம், மேல தள்ள அடிச்சு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு கூட சத்தியம் பண்ண. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், இவ சத்தியத்தை அன்னைக்கு பாட்டியை கொண்டுட்டு போய் நிச்சயதார்த்தம் பண்ணதுக்காக நீ எவ்வளவு மோசமான பாட்டி செத்து போயிட்டாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காரு மேடம். நீ சொல்லிக்க அந்த லேப்டாப் காருக்கு தம்பி பதில் சொல்லிட்டு போங்க. உங்க தரப்பு என்ன? இல்ல இதெல்லாம் நான் பண்ணல, இது பண்ணுனேன் ஒண்ணுல மேடம். அவங்க மேடம் ஏன் அக்கா அப்ப இல்ல 1 வருஷமா ஹெல்ப் நான் பண்ணிருக்கேன். 1.5 வருஷமா ஹெல்ப் நான் பண்ணிக்க. நான் கேக்குறேன் அக்காவுக்கு. நிச்சயதார்த்துக்கு 5 நாள் நிச்சயம் பண்ணதுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிடல்ல படுத்த படுத்ததுக்கு ஒரு லீவ் போடல மேடம். இன்னி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு ஒரு லீவ் போட்டுருக்காரு. சொல்லுங்க. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் மேடம் இருக்கணும். இப்ப இவ இல்ல அவ, யாரோ ஒருத்தங்க தான் மேடம் இருக்க முடியும். எப்படி அவ கூட பண்ண இவ வேண்டாம் மேடம். இன்னும் கல்யாணம் ஆகல, பதட்டப்படாதீங்க. அந்த கல்யாணம் நீ நடக்காது, டோன்ட் வரி. இப்ப நான் இவ்வளவு சொல்ற பொய்யன்னு சொன்னாரா மேடம்? ஒரு வார்த்தை நான் பொய் சொல்றேன்னு சொன்னா நம்ம என்ன பொய் இல்ல. அவர் பயம் வருது. ஒரு வாட்டி போட்டோ எடுத்து சொல்ல விட்னஸ் சேர்த்து வைக்கிறியாமான்னு மேடம்.
நீங்க எவ்வளவு மனசாட்சி இல்லாம சொல்றீங்க? அப்படியே கேக்குறாங்க. ஏதாவது பொய்ன்னு சொல்லட்டும் அவரு. இந்த பொண்ணுக்கு 2 பேரும் பொய் சொல்றாங்களாப்பா? பொய்ன்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கும் பேசுறோம். பொய்யா 2 பேரும் பேசுறது? வாழாம வந்துட்டாங்க. கல்யாணம் போய் அசுங்க கெடுத்ததே இல்லை மேடம். போலீஸ்டே கூட்டிட்டு போயிடலாமா? வாங்க. குழந்தை எப்படி நான் வாழ்க்கையை எடுத்து பண்ணி நேயர்களே, ஸ்ரீபிரியாவுடைய கணவர் வினோத் உண்மையிலேயே திட்டம் போட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இன்னைக்கு அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறார். அது எப்படி நம்ம விட முடியும்? பாக்குறவங்களுக்கு கூட தோணலாம், ஸ்ரீபிரியா தன் கணவரை விட்டுட்டு ஏன் இன்னொரு ஆணோட பழகினதாலதானே இவ்வளவு தவறுகள், இவ்வளவு கஷ்டங்கள்னு. உண்மைதான். வயது வராம 13 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம், 14 வயதிலேயே குழந்தை, தன்னை விட 2 மடங்கு வயசான ஒரு கணவன். என்ன வசதி வாய்ப்பு இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், மணமகளுடைய மனநிலையும் உடல்நிலையும் திருமணத்துக்கு தயாரா இருக்குதா அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது சிந்திச்சு பெரியவங்க பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம என்ன கற்காலத்திலேயா இருக்கிறோம்? 21வது நூற்றாண்டுல எல்லா விதத்திலையும் பெண்கள் இவ்வளவு ஒரு பெரிய எழுச்சியும் ஏற்றமும் பெற்று இருக்கிற காலத்துல இன்னமும் இப்படி ஒரு கல்யாணங்கள், திருமணங்கள் நடக்கிறது நமக்கு ஆச்சரியமாகவும், சமூகத்துல எவ்வளவு விழிப்புணர்வு தேவைப்படுதுங்கிறத பத்தி ஒரு அக்கறையும் ஒரு வருத்தத்தையும் கவலையும் நமக்கு கொடுக்குது. அந்த பெண் இப்படி ஒரு தவறான முடிவுக்கு போனதுக்கு கூட இதுதான் காரணம். இளவயது திருமணம், பிடிக்காத திருமணம், பிடிக்காத நபரோட, வயதான நபரோட திருமணம், இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு ஏக்கத்தை, ஒரு சமாதானமின்மையை எப்பவும் வச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு, புழுங்கிக்கிட்டே இருந்திருக்கா. வேற வழி இல்லாம வீட்டுக்கு போனாலும் அம்மாலாம் அடிச்சு திருப்ப துரத்துறாங்க. என்ன செய்வா அந்த பொண்ணு? சில பெண்கள் இந்த மாதிரி போறப்ப நிச்சயமா எனக்கே ரொம்ப கோபம் வரும். ஆனா இந்த ஸ்ரீபிரியாவுடைய விஷயத்துல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பாக்குறப்ப உங்களுக்கும் புரியும். ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கு, ரொம்ப மன பலவீனமான பொண்ணா இருக்கு, உலகம் தெரியாத பொண்ணா இருக்கு. அந்த ஆண் மேல அளவில்லாத ஒரு அன்பு, பலவீனமான அன்பு. அன்பு கூட பலவீனமாக கூடாது. அன்பு நம்மளை இன்னும் உறுதியாக்கணும், இன்னும் தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஆனா இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் பலவீனத்தை கொடுத்துருச்சு. அந்த ஆணுக்காக எதையும் செய்யவ தயாரா இருக்கிறா. ஆனாலும் அந்த ஆணை இழக்கிறதுக்கு அவளுக்கு மனசில்லை. நல்ல வேளை ஸ்ரீபிரியாவுடைய தங்கை ஸ்ரீ ரேவதி ரொம்ப உஷாரான பொண்ணு, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு தொட்டு அவருடைய 2வது திருமணத்தை பத்தி நிச்சயதார்த்த அளவிலேயே தெரிஞ்சுக்கிட்டு, என் அக்காவுடைய வாழ்க்கை மட்டும் இது சம்பந்தப்படல, இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு அப்பாவி அப்பெண்ணுடைய வாழ்க்கை, எதுவுமே தெரியாத ஒரு புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையும் சேர்ந்து இதுல இருக்கு. இவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கையை நான் காப்பாத்தியே தீரணும் அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்த நோக்கத்துல அந்த பொண்ணு இங்க வந்தாங்க. நம்மளும் அந்த பெண்ணுடைய நிலையை பார்த்துட்டு, சொல்வதெல்லாம் உண்மை குழு எப்படியாவது
ஸ்ரீபிரியாவுக்குரிய நீதியை பெற்று தரணும், வினோத்துடைய அடுத்த வரப்போற திருமணத்தை நிறுத்தணும். அவர் புரிஞ்சுக்கிட்டு பழையபடி அந்த பெண்ணோட அன்பா வாழணும், அவங்க பெற்றோரெல்லாம் அந்த பெண்ணை ஏத்துக்கணும் அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சோம். அதற்குரிய முழு முன்முயற்சிகளையும் எடுத்தோம். வினோத் முதல்ல ஒத்துக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்தவர் பிறகு என்ன நினைத்தாரோ, அகப்பட்டுக்கிட்டமே அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ, அந்த பொண்ணையே ஏமாத்திட்டு இருந்தோம், ஏமாற்றி கொண்டே இருந்தவருக்கு இன்றைக்கு எல்லா உலகத்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறமேங்கிற ஒரு டென்ஷன்ல அளவில்லாத தொந்தரவு கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவரோட எங்க டீம் பட்ட பாடு. நல்ல வேளை காவல்துறையின் முழு ஒத்துழைப்பு நமக்கு இருந்தது. காவல்துறை நம்ம தரப்புல உள்ள, ஸ்ரீபிரியாவுடைய தரப்புல உள்ள முழு நியாயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய முழு ஒத்துழைப்போட வினோத்துடைய மனம் திரும்பி இன்று உன்னோடே வாழ்கிறேன் அப்படின்னு ஸ்ரீபிரியாட்ட அவர் சொல்லதாகவும் அந்த திருமணத்தை அவர் நிறுத்திட்டதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. தயவு செய்து வினோத் மாதிரியான நபர்கள் கிட்ட ஏமாறக்கூடாது, யாரும் ஏமாறக்கூடாது. இந்த சொல்லலாம் உண்மை நிகழ்ச்சியை விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சி. அப்பாவி இளம்பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, சமூகத்துல எந்த நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னென்ன விதத்துல ஏமாற்றப்படுவாங்க. அதுல குறிப்பா இந்த ஆண் பெண் காதல், இந்த வலை சிக்கி தவிக்கக்கூடிய எத்தனை பேர், அவர்களுடைய கண்ணீர், இதுல இருந்து அவங்க எல்லாம் காப்பாற்றப்படணும். வாழ்க்கை வீணா போயிரும். தயவு செய்து அனைத்து மகளிரையும் நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒன்று இருக்க இன்னொன்று வந்தா கண்டிப்பா துன்பம்தான். அதை உணர்ந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த நிகழ்ச்சியை, வினோத் ஸ்ரீபிரியாவுடைய வாழ்க்கையை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு, எந்த விதமான ஒரு சின்ன சின்ன சபலங்கள் வாழ்க்கையில வரும், அந்த சபலத்தை உடனடியாக உணர்ந்து திரும்பிக்கணும். அந்த சபலத்தை வளர விட்டுக்கிட்டே இருந்தா எல்லை இல்லாம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அந்த தவறை எந்த இடத்துல நிறுத்துறதுன்னு தெரியாம கடைசியில தவறுடைய சூழல்ல சிக்கி வீணா போயிரும். வாழ்றது மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு, அமைதியா வாழ்றதுக்கு, அந்த வாழ்க்கை நேரான வாழ்க்கையா, உண்மையான சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையா, தர்ம சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனசாட்சி அமைதியா இருக்கும். மனசாட்சி அமைதியா இருந்தால் மட்டும்தான் நம்மால அமைதியா வாழ முடியும், முன்னேற முடியும். இத்துடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்